கடந்த 10ஆம் தேதி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பேட்டை மற்றும் தல அவரோட நடிப்பில் வெளியான விஸ்வாசம். இந்த படங்கள் வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில பேட்டை மற்றும் விஸ்வாசம் இந்த படங்களோட முதல் 3 நாள் சென்னை வசூல் விவரம் வெளியாயிருக்கு. அந்த வசூல் விவரங்களை பார்க்கலாம். முதல் நாள் முடிவில் பேட்டை 1,12,00,000 வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வாசம் 88 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு. இரண்டாம் நாள் முடிவில் பேட்டை 1,08,00,000 வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வாசம் 86 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு. மூன்றாம் நாள் முடிவில் பேட்டை 1,29,00,000 வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வாசம் 1,04,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 3 நாள் முடிவில் சென்னையில் மட்டுமே பேட்டை 3,49,00,000 வசூல் பண்ணியிருக்கு. விஸ்வாசம் 3 நாள் முடிவில் சென்னையில் மட்டுமே 2,78,00,000 வசூல் பண்ணியிருக்கு. பொங்கல் விடுமுறைகள் தொடர்ந்து வருவதால இந்த 2 படங்களோட வசூல் வேட்டைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அடுத்த ஒரு வாரத்திற்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பகுதிகளில் இந்த படங்களோட துல்லியமான வசூல் விவரம் யாருக்கும் தெரியல. ட்ராக்கர்ஸ் என்ற பேரில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகரோட படத்தோட வசூலை ஏற்றியும் பிடிக்காத நடிகரோட படத்தோட வசூலை குறைச்சும் சொல்லி ட்விட்டரில் ரசிகர்களுக்கு இடையே மன கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு வராங்க. இந்த மாதிரியான ட்ராக்கர்ஸுகளோட திருவிளையாடல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கடமை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் இருக்கு. ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் எதுக்காக இன்னமும் மௌனம் காக்குறாங்க அப்படின்னு தெரியல. எது எப்படியோ பொங்கலுக்கு வெளியான 2 படங்களுமே நல்ல வசூல் செய்து வருவது சந்தோஷமான விஷயம்தான். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.